Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. நேர்களே, உலகின் விண்வெளித்துறை ஒரு புதிய கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொன்னாலே மிகையாகாது. நம்ம சின்ன வயசுல நிறைய கதைகள் கேட்டிருப்போம். நிலாவுல பாட்டி வடை சுடுறாங்க, இந்த மாதிரியான கதைகள். ஒரு கட்டத்துல நிலாவுக்கு மனிதன் போய் காலடி தடம் எடுத்து வச்ச உடனே அந்த கதைகள் கேலிக்குள்ளாக்கப்பட்ட ஒரு சூழலையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா நிலவுக்கு பின்பகுதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மனிதர்கள் கண்களுக்கு தெரியாத ஒரு பகுதியும் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பகுதி குறித்தான ஒரு கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் எப்பயுமே நம்ம கிட்ட இருந்துட்டு தான் இருந்தது. ஒரு கியூரியாசிட்டி எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருந்தது. இன்னைக்கு ஆர்டெமிஸ் 2 என்ற அந்த விண்கலம், நாசா அனுப்பிய இந்த பிரத்யேக விண்கலம் என்ன சாதிச்சிருக்குன்னா, நிலவின் பின்புற பகுதி, இதுவரைக்கும் மனித கண்கள் ஊடுருவாத அந்த பகுதியை அவங்க பார்த்திருக்காங்க. இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் மூலமாக 4 நபர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஓரியன் விண்கலம் மூலமாக நிலவின் பின்பகுதிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பிரத்யேக புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க. அவங்க கண்களால் பார்க்கக்கூடிய காட்சிகளை இங்க கீழே நாசா அமைப்பு, அந்த கண்காணிப்பு மையம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு தாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள்ல விவரிச்சிருக்காங்க. இங்க கேமராக்கள் மூலமா படம் எடுக்கிறது அப்படின்றத தாண்டி இங்க போயிருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் அவங்க கண்களால் பார்க்கக்கூடிய காட்சிகளை விவரிப்பதும் ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தோட அணுகப்படுது. எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணப்படுது. அந்த வகையில இப்போ நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய விவரங்கள் கடந்த சில மணி நேரங்கள் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றதுதான். சரியா இன்னைக்கு அதிகாலையில 4:14 மணிக்கு என்ன ஆயிருக்கு, இந்த ஓரியன் விண்கலம் நிலவின் பின்பகுதிக்கு முழுமையாக போயிருக்கிறதுனால என்ன இருக்குன்னா, எர்த் செட் அப்படின்ற ஒரு பெனோமெனான். இப்ப எப்படி நம்ம பூமியில சன்ரைஸ் சன்செட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சன்செட் மாதிரி எர்த் செட், பூமியை பார்க்க முடியாத ஒரு சூழல். நிலவுக்கு பின்பகுதி போனதால பூமி மறைந்து விட்டது. அந்த பூமி மறைந்த நேரத்துல இங்க நிலவுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 4 விண்வெளி வீரர்களுக்கும் பூமிக்கும் இடையிலான தொலைத்தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. சும்மா இல்லைங்க, 4,06,777 கிலோமீட்டர் என்ற மிக அதிக உயரம் தாண்டி தற்பொழுது மனிதன் பயணப்பட்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு சாதனையும் தற்பொழுது ஆர்டெமிஸ் 2 குழுவினர் ஏற்படுத்தி இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு 54 வருஷத்துக்கு முன்னாடி அப்பல்லோ 13 அப்படின்ற ஒரு குழுவினர் அவங்க போனது பாத்தீங்கன்னா, ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு தூரத்தை அவங்க அடைஞ்சாலுமே அது நிலவின் பகுதி மட்டும்தான். அதையும் தாண்டி தற்பொழுது ஆர்டெமிஸ் 2 குழுவினர் போயிருக்காங்க அப்படின்றதுனால அந்த சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் பூமியிலிருந்து வெகு தொலைவிற்கு சென்ற முதல் மனிதர்கள் என்ற பெருமையும் இந்த 4 பேரும் அடைஞ்சிருக்காங்க. எப்படி எர்த் செட் பார்த்தாங்களோ அதே மாதிரி எர்த் ரைஸ் அப்படின்ற ஒரு பெனோமெனனையும் பார்த்திருக்காங்க. இங்க நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது சூரிய உதயத்தை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிலவுக்கு பின்பகுதியில போய் ஆய்வுகளை முடிச்சுட்டு மீண்டும் நிலவுக்கு அந்த பக்கம் வெளியில வரும்போது பூமியும் அவங்களுக்கு மெதுவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் எர்த் ரைஸ் சொல்றாங்க. அந்த எர்த் ரைஸ் அப்படின்ற ஒரு பெனோமெனனையும் இந்த 4 விண்வெளி வீரர்களும் அவங்க சொந்த கண்களாலையும் பார்த்திருக்காங்க. வீடியோவும் பதிவு பண்ணப்பட்டு நம்மோட இன்னும் சில மணி துளிகள்ல பாத்தீங்கன்னா அதை பத்தின ஒரு தெளிவான காட்சிகளும் நமக்கு கிடைக்க இருக்கிறது. இன்னைக்கு அதிகாலையில 4:32 மணிக்கு நிலவின் மேற்பரப்புக்கு மேல 6,550 கிலோமீட்டர் உயரத்துல நிலவை மிக நெருக்கமாக அடைஞ்சு அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்கு, குறிப்பாக ஓரியன்டல் பேசின் ஒரு பகுதி சொல்றாங்க, ஒரு 650 கிலோமீட்டர் அகலம் கொண்ட விட்டளவு கொண்ட அந்த பேசினை ஆய்வு பண்ணிருக்காங்க. அந்த பரப்பு எப்படி இருக்கிறது, என்னென்ன மாறுதல்களை சந்திச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் தேடும் விதமாகத்தான் இந்த நிலவை நோக்கிய ஒரு பயணமானது இருக்கிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டமானது, இந்த ஓரியான் விண்கலமானது நிலவை நோக்கிய பயணம் என்பதை விட நிலவை தாண்டிய ஒரு பயணமாக மாறி இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த திட்டத்தின் கூடுதல் சுவாரஸ்யமே. இது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.